Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARP recipes. இன்னைக்கு நம்ம ARP கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அழகான ஸ்வீட் ஐட்டம் ஆப்பிள் பேடா. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதோ அழகாக செஞ்சு அசத்தலாம். இந்த ஸ்வீட் குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பால் பவுடர், 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க், அரை கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ரெட் ஃபுட் கலர், ஆப்பிளை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் பால் பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் கலந்து நான் நல்லா கிளற ஆரம்பித்தேன். கண்டென்ஸ் மில்க்கை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறினா தான் உங்களுக்கு பேட்டர் கட்டி விடாமல் இருக்கும். இது கூடவே நம்ம பால் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டென்ஸ் மில்க் போலவே பால் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக, எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறபடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் இதுக்கான கன்சிஸ்டன்சி. எடுத்து ஊற்றுற பதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பதத்துக்கு இது இருக்கணும். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோவா பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதாவது பேடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு பக்கம் நல்லா முறுவலாக போயிடும்.
இப்போ பேட்டர் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு திரும்பவும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நமக்கு இந்த பேட்டர் நல்லா சாஃப்டான பால்கோவா பதத்துக்கு கிடைக்கணும். இது செவக்கவோ இல்லை முறுக்கலவோ போயிடக்கூடாது. அதனால் கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதான் இதனுடைய பதம். விட்டு வர பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இது. கோவா பேனில் ஒட்டாமல் அழகாக இப்படி வரணும். இப்போ இதை நம்ம ஆறுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோவாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் அதில் விட்டு லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைய தேவையில்லை, ஏன்னா அது சூடாக தான் இருக்கும். லைட்டாக பிசைஞ்சு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம பேடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ்க்கு ஆப்பிள் ஷேப் கொடுக்கறதுக்கு உங்கள் விரலாலே லைட்டாக அமுத்தி விட்டுட்டு ஆப்பிள் ஷேப்புக்கு இது அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கிராம்பு எடுத்து மேலே லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லா பேடாவையும் இப்படி ஷேப் பண்ண பிறகு நம்ம இதுக்கு கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெட் கலர் பவுடரில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஒரு சுத்தமான ப்ரஷ் எடுத்து அதில் நீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஆப்பிள் பேடாக்கு கலர் கொடுக்கும்போது ப்ரஷ்ஷால் வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லா ரியலிஸ்டிக்காக குட்டி ஆப்பிள் போல் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பிள் பேடாவை ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. எல்லா பேடாவையும் இப்படி கலர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அழகான ஆப்பிள் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் அழகாக செட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் கெஸ்ட்க்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறது குட்டி குட்டி ஆப்பிளாக ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இந்த ஆப்பிள் பேடா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.